எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அனு, டாக்டர் அரவிந்த் ஐவிஎஃப் வடபழனி பிரான்ச். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் 40 இயர்ஸுக்கு மேலே என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? ஐவிஎஃப் தான் எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். அப்படி நான் ஐவிஎஃப்ல ப்ரெக்னென்ட் ஆனால் என் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும், நான் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவேனா அப்படின்னு நிறைய கப்புள்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 40 இயர்ஸுக்கு மேலே ஒரு பெண்ணோட கருத்தரிக்கும் திறன் வந்து கம்மியாயிட்டே வருது. 35 வயசுக்கு மேலேயே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. 40 இயர்ஸுக்கு மேலே ரொம்பவே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 40 இயர்ஸுக்கு மேலே நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்களோட சான்சஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ஏஎம்ஹெச் லெவல்ஸ். ஏஎம்ஹெச் அப்படின்னா என்னன்னா உங்களோட ஓவரீஸோட முட்டை எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது தான் ஏஎம்ஹெச். ஸோ அந்த டெஸ்ட் முதல்ல எடுத்து பாருங்க. அது வச்சு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை எவ்வளோ சீக்கிரம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணணுன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு நல்ல இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து உங்களோட பேசிக் ஸ்கேன், வெஜைனல் ஸ்கேன் டு ரூல் அவுட் எனி யூட்ரைன் ஆர் ஒவேரியன் பேத்தாலஜிஸ் நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணணும். அது பண்ணுற மூலியமா உங்களுக்கு யூட்ரஸில் ஏதாவது கட்டியோ இல்லை சத வளர்ச்சியோ இல்லை ஓவரீஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மூணாவது, லேப்ரோஸ்கோபி இல்லை ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலியமா கருக்குழாய் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு கூட நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 40 இயர்ஸுக்கு மேலே ஐவிஎஃப் மட்டும்தான் என்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம், பட் அதோட சான்சஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, ஐயுஐ இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் ட்ரீட்மெண்ட் கூட ட்ரை பண்ணலாம். இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன்லையும் நம்மளுக்கு சக்ஸஸ் வரலன்ற போது தான் நம்ம ஐவிஎஃப் வந்து லாஸ்ட் ரிசார்ட்டாக எடுக்கிறோம். 40 இயர்ஸுக்கு மேலே ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்க டெஃபினட்டாக ஒரு நல்ல சென்டர், ஒரு எக்ஸ்பர்ட் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகணும். அண்ட் ஆல்சோ பிளானிங் ஆஃப் த ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல கரு ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த கருவை ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் கொடுக்கறதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் மூலியமா கரு வந்து ப்ராப்பர் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கா, நல்ல கரு ஃபார்ம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறதும் மிகவும் அவசியமாக இருக்குது. அந்த ஏஜில் அந்த கருவுக்கு ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கான்றது பார்க்கறது ரொம்பவும் முக்கியம். இது நம்ம சக்ஸஸ் ரேட் இன் ஐவிஎஃப் ஆல்சோவும் இம்ப்ரூவ் பண்ணி தரும். நம்ம அரவிந்த் ஐவிஎஃப்ல நம்ம வந்து 40 இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கிற நிறைய கப்பிள்ஸுக்கு ஹை சக்ஸஸ் ரேட்ல ப்ரெக்னன்சி பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்கள் டீம் வந்து ரொம்ப ப்ரிசிஷனோடையும் பயங்கர பிளானிங்கோடையும் நம்ம ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறோம். நம்ம கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் மூலியமா இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி நல்ல ஹெல்தியான ஆரோக்கியமான கருவை எடுத்து நம்மளால செலுத்த முடியுது. இதனால ஹை சக்சஸ் ரேட் அண்ட் ஹெல்தியான பேபியை ஃபார்ம் பண்ண முடியுது. வெறும் அவங்களோட ஓன் கேமெட்ஸ் இல்லாம வேற ஆப்ஷன்ஸ் கூட நம்மளால ட்ரை பண்ண முடியும். அதாவது டோனார் எக் இல்லை டோனார் ஸ்பெர்ம் போய் கூட நம்மளால பிரெக்னன்சியை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஆப்ஷன்ஸ் பத்தி டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அரவிந்த் ஐவிஎஃப்க்கு வாங்க.